எம்பெருமானின் ஆத்ம பந்துக்களுக்கு எம்பெருமானை பிரார்த்தித்து விஷ்ணு சகஸ்ர நாமாவளி அர்த்தங்களை தொடர்ந்து பார்ப்போம். யக்ஞ பொருளை கொண்டு யக்ஞம் செய்ய ஆற்றல் இல்லாதவர்களுக்கு யக்ஞ ஜபயக்ஞமாய் இருப்பவர். யக்ஞபதி யக்ஞத்திற்கு பலனை கொடுப்பவர். யக்ஞவா ஆற்றல் இல்லாதவர்களுக்காக தானே எஜமானனாக இருந்து யாகம் செய்பவர். யக்ஞாங்க சக்தி உள்ளவர்கள் செய்யும் யாகங்களும் தனக்கு கீழ்ப்படிந்திருக்கும்படி செய்பவர். யக்ஞவாகன யாகம் செய்ய இன்றியமையாதவையான திரள், ஈடுபாடு, தகுதி ஆகியவற்றை கொடுத்து யாகத்தை நடத்துபவர். யக்ஞப்ரத் யாகத்தில் குறைகள் இருந்தாலும் தம்மை நினைத்து செய்யப்படும் பூஜைகளுக்கு பூர்ணாகுதியால் அதை முழுமை அடையச் செய்பவர். யக்ஞக்ருத் உலக நன்மைக்காக சுற்றி தொடங்கிய போது யாகத்தை படைத்தவர். யக்ஞி அனைத்து யாகங்களும் இவரை கொடுத்தே செய்யப்படுபடியால் யாகங்களுக்கு தலைவர். யக்ஞபுக் யக்ஞத்திலேயே கொடுக்கும் ஆகுதியை அனுபவிப்பவர் அல்லது யக்ஞத்தை காப்பவர். யக்ஞவாகன யக்ஞசாதன பெருமாளே அடைய தகுந்தவர் எனும் அறிவே யக்ஞத்தை தூண்டும் கோலாக உள்ளவர். இப்படியாக 980 நாமாவளி அர்த்தங்களை பார்த்தோம். தொடர்ந்து பார்ப்போம் என்று கூறிக்கொண்டு ராமானுஜன் திவ்ய திருவடிகளே சரணம்.